ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தர்மியான காலவெளியில் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிறது போல தேவனாய் கர்த்தர் ஒரு புதிய வார்த்தைகளை தந்திருக்கிறார். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். தர்மியான கால வேளையில் தேவனாய் கர்த்தர் நம்மை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்வது போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு எந்த இடத்திலும் எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். முதலாவது, எந்த இடத்திலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அன்றைக்கு அந்த அற்புதங்கள் நடக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த வேலைக்காரர்கள் இயேசுவின் தாயார் சொன்னபடியாக அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம். பாருங்கள், அது திருமண வீட்டிலே ஒருவேளை சமையல் அறையில் நடந்திருக்கலாம். திருமண வீட்டிலே கை கால்களை கழுவக்கூடிய இடமாக கூட அது இருந்திருக்கலாம். அந்த திருமண வீட்டுக்குள் பிரவேசிக்க அவர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியாக 6 ஜாடிகள் அங்கே வைத்திருந்தார்கள் என்று கூட அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் வேலைக்காரர்கள் எந்த இடம் என்று பாராமல் கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடம் என்று பாராமல் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் சந்ததி முழுவதும் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, பிரச்சனைகள் இருந்தபோதும் கீழ்ப்படிய வேண்டும். எந்த இடத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். பிரச்சனைகள் இருந்தபோதும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் தாவீது பிரச்சனைகள் உள்ளவனாக காணப்படுகிறான். தன் சொந்த மகனால் துரத்தப்படுகிறான். சவுலோடு போராடி கொண்டிருக்கிறான். எதிரிகளோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்து தேவனை நேசிக்கிறவனாக இருந்தான். அந்த கீழ்ப்படிதல் அவன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாற்றக்கூடியதாக இருந்தது. மூன்றாவதாக, உற்சாகமான பதில் இல்லை என்றாலும் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு அந்த வேலைக்காரர்களுக்கு சொன்னார், போய் ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். ஒரு உற்சாகமான பதில் கிடையாது. அது உற்சாகமான பதில் இல்லை. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாகமானுக்கு ஏற்பட்ட அந்த குஷ்டரோகத்தை நீக்கும்படியாக எலிசா வருவான் என்று சொல்லி நாகமான் எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே அவனுக்கு கிடைத்த பதில், நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று அங்கே சொல்லுகிறான். அந்த உற்சாகமான பதில் அங்கே இல்லை. ஆனாலும் அந்த எலிசாவின் வார்த்தைகளுக்கு நாகமான் கீழ்ப்படிந்தான். அருமையான சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். உற்சாகமான பதில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்படுவோமானால் அங்கே அற்புதங்கள் நடக்க தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். 4ஆவதாக, அதிக நாள் அவரோடு இல்லாவிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பல குறைந்த வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றார்.
அந்த கீழ்ப்படிதல், அதிக நாள் அவரை பார்க்கல், அவர் யாருன்னே தெரியாது. ஆனாலும் அந்த இடத்தில் பேதுரு கீழ்ப்படிந்ததுனால வலை கிழியத்தக்கதாக அங்கே அற்புதமான காரியங்களை அவர்கள் கண்டார்கள். 2 படகுகள் நிறையாக நிரப்பப்பட்டது மீன்கள். 5வதாக, இதுவரை அற்புதம் நடக்கவில்லை என்றாலும் கீழ்ப்படியும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்கவில்லை, என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. இதுவரைக்கும் ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு கூட ஆண்டவர் அற்புதமான வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்பவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அந்த பகலிலே ஒரு பெரிய வெளிச்சமாக அவனோடு சந்திக்கிறார். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அப்போஸ்தலர் 9:20 சொல்லுகிறது, சவுல் என்பவன் உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக, காரியங்கள் முழுமையாக புரியாவிட்டாலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவின் தாய் அன்றைக்கு வேலைக்காரர்களுக்கு சொன்னது போல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கீழ்ப்படிதல், எந்த இடத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தபோதும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உற்சாகமான பதில் இல்லை என்றாலும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதிக நாள் அவரிடம் இல்லாவிட்டாலும், அவரை புரிந்து கொள்ளாமல் இருந்தாவிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டும். இதுவரை அற்புதத்தை நம்ம பார்க்கவில்லை என்றாலும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். காரியங்கள் முழுமையாக புரியாவிட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.